மாயாவும் மீராவும் இப்பதான் வந்தாங்க, நீயும் வந்திருக்க. என்னவா, என்ன பிரச்சனை? என்ன சித்தி இங்க வந்திருக்க, என்னாச்சு சொல்லு. அது ஒண்ணும் இல்ல மீரா, என்னோட அம்மா நம்ப மாட்டேங்கிறாங்க மீரா. நம்ம அங்க போய் அண்ணாச்சி கடையை வேடிக்கை தானே பார்த்தோம். ஆனா இந்த பாலு இருக்கானே, நம்ம போய் அங்க விளையாண்டோம் எல்லாம் பண்ணோம்னு சொல்லிட்டோம் மீரா. அம்மா என்ன அடிச்சுட்டாங்க மீரா. நீங்க வாங்களே, நீங்க வந்து சொல்லுங்களே, நீங்க வந்து சொன்னீங்கன்னா தான் விடுவாங்க. வாங்க மீரா. நீ ஏன் பயப்படுற? அம்மா சரிம்மா, நீங்க சொல்ற மாதிரி நான் போய் சித்தியோட அம்மா கிட்ட சொல்லிட்டு வரேம்மா. ஆன்ட்டி, நாங்க அங்க போய் விளையாடல ஆன்ட்டி, நாங்க படிச்சுட்டு தான் ஆன்ட்டி இருந்தோம். இந்த வீட்டுக்கு முன்னாடி உட்காந்து படிச்சுட்டு தான் ஆன்ட்டி இருந்தோம். பாலு தான் ஆன்ட்டி எப்ப பார்த்தாலும் நீ சுத்தி ஏதாவது சொல்லி மாட்டி விட்டுட்டே இருக்கான். நாங்க கொஞ்ச நேரம் தான் ஆன்ட்டி அதை போய், அது நான் தான் ஆன்ட்டி கூப்பிட்டேன், போய் அங்க சுத்தி என்ன இருக்குன்னு பார்த்துட்டு தான் ஆன்ட்டி இருந்தோம், வேற எதுவுமே பண்ணல ஆன்ட்டி. ஆமா ஆன்ட்டி, மீரா சுக்கி நான் எல்லாமே வந்து அங்க போய் நின்று வேடிக்கை தான் ஆன்ட்டி பார்த்தோம், நாங்க எதுவுமே வாங்கல. நீங்க வேணா அந்த அண்ணாச்சிட்ட வேணாலும் கேளுங்க, நாங்க அங்க விளையாடலாம் இல்ல ஆன்ட்டி. சரி ஓகே, நீங்க இவ்வளவு சொல்றதுனால நான் நம்புறேன். ஆனா சுக்கி, இனிமே நீ வந்து மாயா மீரா வீட்டுக்கு போக கூடாது. எல்லாரும் உட்காந்து ஒன்னா படிக்க கூடாது. மாயா மீரா, நீங்க உங்க வீட்டுக்கு போங்க. யாரும் இனிமே யாரு கூடயும் பேச வேண்டாம். அவங்க வீட்டுல உட்காந்து படிங்க. உங்களெல்லாம் இனிமே ஒன்னா விட்டனா அவ்வளவுதான் போல. என்ன பண்றதுனே தெரியல. அம்மா ஏமா அப்படி சொல்றீங்க? மாயா மீரா நான் 3 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ்மா. எப்பயுமே ஸ்கூல்லயும் நாங்க ஒன்னாதாமா இருக்கோம். நாங்க நல்லா தானமா படிக்கிறோம். இப்ப தானமா எங்களுக்கு எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த 4 டேஸ் எக்ஸாம்க்கு அப்புறமா நீங்க பேப்பர்ஸை பாருங்க. மார்க் நாங்க கம்மியா வாங்கியிருந்தா இனிமே எங்களுக்கு நீங்க சேர வேணாம்னு சொல்லுங்க. எப்படிமா ஃப்ரெண்ட்ஸோட சேராம நான் தனியா இருக்கிறது? ஐ லவ் யூமா, என்னை புரிஞ்சுக்கோங்கம்மா. ஏமா இப்படி என்ன கஷ்டப்படுத்துறீங்க? சரி ஓகே, இன்னும் 4 நாள் எக்ஸாம் இருக்கா, நீ நல்லா அட்டன் பண்ண. 4 நாளைக்கு அப்புறமாவும் நீ வந்து எப்படி இருக்க என்னன்னு நான் பாக்குறேன். 5ஆவது நாள் பேப்பர் பார்ப்பேன்ல, மார்க் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீ சேரலாமா சேர வேணாங்கிறத நான் சொல்றேன். நீ வந்து போய் சேரக்கூடாது. இன்னும் 4 நாளைக்கு நீ தனியா தான் இருக்கணும், மனசுல வச்சுக்கோ. சரி போங்க, போய் 2 பேரும் உட்காருங்க. லேட் ஆயிடுச்சு. அம்மா போய் ஏதாவது டின்னர் ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன். போங்க. சாப்பிட்ட உடனே 2 பேரும் படுத்துக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு மேல எந்த சண்டையும் இங்க நடக்கக்கூடாது. என் காதுல இப்ப சண்டை போட்டது கேட்டுச்சுன்னா 2 பேரையும் அம்மா இன்னைக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது. போங்க, போய் 2 பேரும் உட்காரு.